1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, திருமண தடை ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஜோதிடத்தில் என்ன காரணம் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. திருமண தடைக்கு இதெல்லாம் காரணம், இதெல்லாம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் நிறைய விதிமுறைகள் வந்துட்டுருக்கு. இதுக்கு விதிவிலக்கு இருக்கா இல்லையா சார்? அதாவதுமா, திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு வச்சிட்ருக்கவங்க மாப்பிள்ளை தேடுவாங்க, மாப்பிள்ளை வச்சிட்ருக்கிறவங்க பொண்ணு தேடுவாங்க. ஒரு 28 வயசை தாண்டிச்சுன்னா போதும், வயசாகிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 30 வயசு கடந்து 35 வயசை கடந்து கிட்டத்தட்ட 40 வயசு நெருங்குற வரைக்கும் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் திருமணம் நடக்கிறது தடைப்பட்டு போயிருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஜோசியரை கேட்டாலும் எல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் கரெக்டாக தான் சார் சொல்லும். இப்போ சொல்லும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த திருமண விஷயங்களில் மட்டும் நம்ம கணிப்புகள் நிறைய தவறாகுது. நமக்கு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை வச்சு தான் சொல்கிறோம். அடுத்து நடைமுறைகளுக்கு தகுந்த மாதிரி சில விதிமுறைகளை மாற்றி சொன்னால் கூட இன்றைக்கி கல்யாணம் நடக்கிறதுங்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது சார். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் நடக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளவு இன்விடேஷன் வரும். ஒரே நாளில் 5 கல்யாணம் 6 கல்யாணம்லாம் இருக்கும். இதில் யார் யாருக்கு எங்கெங்கே போகிறது, அதை முடிச்சுட்டு இங்கே போகிறதா, எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற பிரச்சனை எல்லாம் போய் இப்போ திருமண பத்திரிகைகள் வீட்டுக்கு வருது இல்லை, அதோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சி போச்சு. எங்கேயுமே திருமணம் நடக்குதுன்னா ரொம்ப ரேராக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஜோதிட ரீதியாகவும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது நம்ம மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கல்ச்சர் மாறி போயிடுது இல்லையா. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க, ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. அடுத்தது இப்போ பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்ற சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? ஒரு நைட்டு 8 மணி 9 மணி 10 மணிக்குள்ளே அதிகபட்சம் சாப்பிட்டுடுவோம். அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா வேறு வழியே இல்லாமல் எங்கேயாவது ஒரு சில சூழ்நிலைகளில் போயிட்டு வந்தால் தானே சாப்பிடுவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பிரியாணி சுட பிரியாணி சாப்பிட்ற கல்ச்சர் வந்துருச்சு. ஏன்னா வேலைகளே பார்த்தா நைட்டில் வந்துடுது. அடுத்த நாட்டு சம்மந்தப்பட்ட மென்பொருள் பணிகள் அந்த போன்ற பணிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு பகலாக இருக்கிறப்ப நம்ம இரவுகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதே போல் இரவு பணிகளுக்கும் பெண்கள் போகக்கூடியது, பாதுகாப்பாக இருந்தால் கூட இரவு பணிகளுக்கும் அவங்க போயிட்டு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்ல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் கடந்து ஜோதிட விதிமுறைகள்லாம் கடந்து காலதேச வர்த்தமான யூக பேதம்னு நிறைய சொல்லிக்கிட்டே வருவாங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த கல்ச்சர் மாறிக்கிட்டே வருது. அதை நோக்கி நம்ம பயணப்பட்டால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் ஓரளவு சொல்ல முடியுமே தவிர பழைய காலத்து ரூல்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் இப்படியே சொன்னால் இந்த காலத்தில் சாத்தியமே இல்லைங்கிறது தெரியணும். நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டே வரோம். உலகம் முழுக்களும் டிஜிட்டல் மயமாகிட்டுருக்கு. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இல்லாத துறைகளே கிடையாது. பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறதுல ஆரம்பித்து காய்கறி கடையில் பில்லு போடுற வரைக்கும் எல்லாமே டிஜிட்டலில் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் என்ன அப்படின்னா சந்திரனும் சனியும் சேர்ந்தது தான் டிஜிட்டலுக்கு உரிய கிரக சேர்க்கை, கிரக தொடர்பு. அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்தால் நம்மளோட பழங்கால நூல்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா புணர்வு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. இதுதான் திருமண உறவுகள், திருமணம் பாதிப்பு, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். இப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்து டிஜிட்டலுங்கிற முறையில் உலகம் முழுக்க ஆட்சி செய்துக்கிட்டே இருக்கிறப்போ எப்படி இந்த திருமணம் பாதிப்பு இல்லாமல் இருக்குங்கிறது முதல்ல ஒரு கேள்வி. அடுத்தது, இது போல் இணையத்தில் தகவல்களை பரவ விடுறாங்கல்ல, பொய்ன்னு தான் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இதுக்கு காரணம் என்ன கிரகங்கள்னு அவங்களுக்கு தெரியாது. இது போல் தான் இணையதளத்திலேருந்து திருமண பாதிப்பு குறித்த சில தகவல்கள், டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி ரூல்ஸ்ன்னு போட்டு எனக்கு கூட நிறைய பேர் அனுப்பி வச்சுருக்காங்க. அதை நான் பார்க்குறேன். இது என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்தால் அவர்களுக்கு திருமண பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது எப்படி சரியாக வரும்? சரலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, மேஷம், கடகம், துலாம், மகரம், இது போன்ற சரலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12இல் மறைவது சிறப்புங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் நல்ல வசந்தன் ஐயா. எல்லா லக்கணங்களுக்கும் மாரக அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தான். மாரகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் தான். இதில் இந்த மாரகாதிபதி மாரகஸ்தானங்கள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சரலக்கணங்களுக்கு தான். மற்ற லக்கணங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சரலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12இல் மறைவது ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தவங்க மேஷ லக்கணமாக இருந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா, இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைந்தாலோ 8ஆம் இடத்துல மறைந்தாலோ 12ஆம் இடத்துல மறைந்தாலோ
அவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிறதான் கணக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்குறது அது அடுத்த கட்டம். முதல்ல இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த ரூல்ஸ் தப்பாக, முதல் ரூல்ஸே தப்பாக போயிடுது. அவர்களுக்கு லக்னத்தை வச்சு தான் 7ஆம் இடம் என்ன, 6ஆம் இடம் என்ன, 12ஆம் இடம்னு பார்க்கணுங்கிற ரூல்ஸே ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, 7ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்காமல் இருக்கிற சூழ்நிலையில், அதே போல் இந்த 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தால் கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யாரும் ஒரு 100, 200 ஜாதகங்களை வச்சு அனலைஸ் பண்ணி சொல்கிறதில்ல. யார் யாரோ அவங்கவுங்க சொல்கிறது. பொதுவாக ஒரு ஸ்தானத்தோட அதிபதி மறைவிடம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 மறைந்தால் நல்ல பலனை தராதுங்கிறது சாதாரண ரூல்ஸு. அதே சமயத்தில் சில கிரகங்கள் 6, 8, 12 மறையும் போது அதுவே விபரீத ராஜயோகத்தை கொடுக்குங்கிறதும் யோகம்தான். இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம இந்த ரூல்ஸை சொல்லணும். இது ஒரு பார்ட்டாச்சா. இன்னொரு பார்ட் ரொம்ப வேடிக்கை கூத்தாக இருக்கும். 7ஆம் இடம் திதி சூன்யமாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு கணக்கு. 7ஆம் இடம் திதி சூன்யம் அப்படின்னு பார்க்கும்போது பிரதமை திதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சூன்ய ராசி. இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்து 7ஆம் இடம் திதி சூன்ய ராசியாக இருந்தால் அவங்க யாருக்கும் கல்யாணம் ஆகாதா? அதே போல் கடக லக்கணத்துலேயும் பிரதமை தேதியில் பிறக்கிறவங்களுக்கும் யாருக்கும் கல்யாணம் ஆகாதா? இது எல்லாம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று எடுத்துக்க வேண்டியது. பழைய படத்தில் சுருளிராஜன் ஒரு காமெடி பண்ணிட்டு வருவார். வில்லை எடுத்தவன் வில்லன், பேனா எடுத்தவன் கணக்கன் அப்படிங்கிற மாதிரி கதா காலட்சேபம் பண்ணிகிட்ருக்கிறப்ப அவருடைய அசிஸ்டண்ட் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வில்லை எடுத்தவன் வில்லன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா ராமாயணத்தில் வர்ற ராமன் வில்லனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். இது மாதிரி இது எல்லாமே லாஜிக் இல்லாத ஒரு ரூல்ஸாக எடுத்து விட்டுக்கிட்டு பொதுமக்களை குழப்பிட்டு இருக்காங்க. அதனால் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்காக நெல்லை வசந்தன் ஐயாவோட அடிப்படை விதிகள் சிலவற்றை நம்ம தெளிவாக சொல்லிடும். சரலக்னமாக இருந்து 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைவது ரொம்ப சிறப்பு. திருமணமாச்சுன்னா வாழ்க்கை துணையும் பெரிய அளவுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பாங்கங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்திர லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திர லக்கணம் அப்படிங்கிறது ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், அடுத்தது கும்ப லக்கணம். ஸ்திர லக்கணமாக இருந்து அதுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்தில் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்திரலக்கணமாக ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவர்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தில் போய் 7ஆம் அதிபதி உட்கார்ந்தா வர்ற மனைவியே பாதகத்தை செய்வாள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு தானே. அதனால் 7ஆம் அதிபதி பாதகத்தில் போய் உட்காரக்கூடாது. சில பேருக்கு திருமணம் நடக்கிறது பாதிக்கும், சில பேருக்கு வர்ற வாழ்க்கை துணை இடையூறாக இருக்குங்கிறதுனால இதுதான் ஒரு ரூல்ஸு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சிம்ம லக்கணத்தில் பிறக்காரு. அவருக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி. சிம்ம லக்கணத்துக்கு பாதகஸ்தானம்ங்கிறது பார்த்தா 9ஆம் இடமான மேஷம். இந்த சனி போய் அங்கே உட்காந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற மனைவி எப்படி இருப்பாங்க? முதல்ல நீச்சமாகிடுது, அது ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, 7ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்தா எந்த நேரத்திலும் ஒரு சிக்கலும் ஒரு நெருக்கடியும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதுக்கப்புறம் வேறு கிரகம் பார்க்குறது சேர்க்கறதுலாம் வேறு கணக்கு. இருந்தாலும் இது அடிப்படை விதிகள், இதுதான் பேஸு. இதுக்கு வச்சுட்டு தான் மற்ற விஷயங்களை சொல்லணும். அதே போல் உபயலக்கணமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இந்த உபயலக்கணமாக இருக்கக்கூடிய பட்சத்தில்னால் 4 கார்னரில் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இது போல் இருக்கிற பட்சத்தில் குருவோ புதனோ கேந்திரங்களில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. இது இன்றைக்கி நேற்று இல்லை, நெல்லை வசந்தன் ஐயாவோட ஆரம்பகால தொகுப்பு நூல்கள்லேயே இது கிளியராக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தெளிவாக போட்டிருந்தா கூட ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு 7ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தால் திருமணம் ஆகாது, திருமண பாதிப்புன்னா இது எப்படி சரியாக வரும்? அடுத்தது 7ஆம் ராசி திதி சூன்ய ராசியாக இருந்தால் அல்லது 7ஆம் அதிபதி திதி சூன்ய ராசியில் இருந்தால் அவர்களுக்கு திருமண தடை. எத்தனை ஜாதகங்களை நீங்கள் பார்த்தீங்க? இது பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வேலை. நம்ம ஆதாயம் கருந்தி செயல்படாததுனால நமக்கு சில உண்மைகளை சொல்கிறோம். இது போல் இன்னும் நிறைய பொய் ரூல்ஸுகள்லாம் இணையத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். இது டிஜிட்டல் வேர்ல்டு. சந்திரனும் சனியும் தான் உலகத்தோட மனிதர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. சந்திரன் சனி சாதாரணமாக ஜாதகத்தில் புணர்வுன்னு சொல்லப்படுறதுனால நிறைய பேருக்கு திருமணம் சரியாக நடக்காததுக்கு காரணமும் தாமதமாவதுக்கு காரணமும் சந்திரனும் சனியும் இன்றைக்கி டிஜிட்டலுங்கிற முறையில் உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது தான் முக்கியமான காரணம். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை விட்டுட்டு வேறு எதையும் பார்க்கக்கூடாது. அந்த காலத்து ரூல்ஸ் இருக்கட்டும், அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இதுதான் ரூல்ஸாக, இதுக்கு விதிவிலக்கே இல்லையான்னு கேட்டிங்கல்ல. முதல் ரூல்ஸுக்கே விதிவிலக்கு தான். இந்த ரூல்ஸ் எல்லாமே நல்லவர்கள் உருவாக்கணும் இல்லையா?
அனுபவம் உள்ளவர்கள் உருவாக்கும் போது தான் அது பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் காலத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த காலத்தில் மாறிடுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். திருமண தடைக்கு முக்கியமான காரணம் இணையத்தில் உலவக்கூடிய ரூல்ஸ் கிடையாது, குளோபலைசேஷனும் டிஜிட்டலைசேஷனும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.